பேருந்த ஓட்டினா ஏற்கனவே 1,00,000 கோடி இந்த போக்குவரத்து துறை கடன் இருக்கு. இதுல மொத்தமாவே இதை மூணு கடிச்சு இந்த இலவசம் ஓடிட்டே இருந்தீங்கன்னா இது எங்க கொண்டு நிறுத்துவாயின்னு ஒரு கேள்வியை கேட்குது. உங்களுக்கு புரியுதா? நாங்க என்ன சொல்றோம், பஸ்ஸை பேருந்தா வாழ்க்கை நடத்து, நாங்க ஒரு நியாயமான கட்டணத்தை வை, ஒரு அளவான கட்டணத்தை வை, நாங்க கட்டுறோம். ஏன்னா இலவசம் என்றால் எதுவும் பொறுப்பற்று போகும். இப்ப தங்கச்சி நான் மின்சார இலவசம்னு உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க தேவையில்லைன்னா அந்த சரியா நீங்க வீட்டை விட்டு போகும்போது இந்த விளக்கு அனுப்பிடலாம், தேவையில்லைன்னா குளிரூட்டி அனுப்பிடலாம், தேவையில்லைன்னா உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் மின்விசிறி அனுப்பிடலாம். மின்சாரம் இலவசம்னா தொலைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும், மின்விசிறி போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கு குளிரூட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதை பத்தி ஏன்னா இலவசம். அப்ப எது ஒன்றுமே இலவசம் என்பது பொறுப்பற்று நீங்க காசு கொடுத்து சாப்பாடு சாப்பிடும் போது அது தேவையானதை நீங்க சொல்லி ஒப்பந்தம் பண்ணி வாங்கி வர வச்சு சாப்பிடுவீங்க. இலவசமா சாப்பாடுனா நீங்க இலையில எவ்வளவு மிச்சம் வைப்பீங்க, எவ்வளவு கூட்டை ஒதுக்கி வைப்பீங்க, எவ்வளவு பொரியல் வைப்பீங்க, இதை இன்னொருத்தர் சாப்பாடுறத அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடை நீங்க வீணடிச்சு கீழே போட்டு போயிருக்கீங்க. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இலவசம்னு நீங்க கொடுக்கறதை ஒரு நாடு இதே ஒரு நிர்வாகம்னு சொல்லுச்சுன்னா அதை எப்படி அறிவு சமூகம் ஏற்கும்? இப்ப கேள்வி எழுப்புறேன் பத்தியில இதுதான் மாற்று. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ 1000 கொடுக்கும்போது எங்க அம்மாவுக்கு ஒரு நாள் வருமானம் 30 ரூபாய் ஆகுது, நீ 2000 கொடுக்கும்போது ஒரு நாள் வருமானம் 60 ரூபாய் ஆகுது. நான் 300 ரூபாய் 400 ரூபாய் வீட்டுல இருந்த வெளியே அங்கங்க அவங்க வாழ்விடங்களே என் தாய் தங்கை 1000 இல்லை மாசம் 10,000 12,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு நான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அது நிரந்தர தீர்வுன்றேன். இந்த கையேந்திர இடைநிலைகளுமே தன்மானத்தோடு பெருமையோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்வுங்கிறோம். இப்ப இதுல மாறுதா? தரமான பேருந்து நியாயமான கட்டணம். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஏற்கனவே 1,00,000 கோடி கடன் இருக்கு. ஒவ்வொரு துறையும் கடனா போய் 10,00,000 கோடி கடன் இருக்கு. வட்டியே 1,00,000 கோடி கட்டினா 1,00,000 கோடி வட்டியே கட்டுறோம். எப்படி இருக்கு பாருங்க. வட்டி கட்டுற காசுக்கே நம்ம மக்களை நல்லா வாழ வச்சிடலாம், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதனால இது அந்த எண்ணத்தில் அங்க வந்து இதெல்லாம் மாறணும்னு என் மக்கள் நினைப்பாங்க. அந்த எண்ணம் கொண்ட மாற்று சிந்தனை மாறணும்னு சிந்தனை கொண்ட மக்களுக்கான மாநாடு இதை நடத்துறோம். இதுல நீங்க வந்து நீங்க இப்போ ஒரு என் தம்பி விஜய் வர்றாரு அப்படின்னா இந்த அரசியல் ரெண்டையும் நீங்க எப்படி பார்க்கணும்? எப்பவுமே ஒண்ணு திரை கவர்ச்சி அரசியல் வந்து போக போக அப்படியே மங்கிடும். திரை கவர்ச்சி அரசியல் மங்கும். ஏன்னா எழுச்சி அரசியல் எப்பவுமே பொங்கும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னா நீங்க என் மொழி அழிஞ்சிருச்சு, அந்த மொழி மீட்கப்படணும். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் வாழ்ந்தாதான் தமிழன். இப்ப தமிழ் வாழணும். இது தமிழ் வாழலைன்னா நான் வந்து சும்மா யாரோ உட்காந்து போற போக்களை இப்ப வந்து நீங்க பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து உருவான உருது, பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து உருவான மொழி இந்தி, அப்படி கிடையாது. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து உருவான தென் மாநில மொழிகள் அப்படி கிடையாது. இது இறைவனால், எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. எங்கள் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அவனுக்கு மந்திரம் என்ன? நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தமிழே மந்திரம்டா, வேற என்னடா மந்திரம் தேடுறாய்ங்கிறான். எங்கள் இறை முருகன் பேசிய தமிழ், எங்கள் மாயோன் பேசிய தமிழ். ஏன்னா நீங்க எங்கள் சிவனுக்கு பாடிய அத்தனை நாயன்மார்களும் தமிழ்ல பாடியிருக்காங்க. ஆண்டாளுக்கு பாடிய பாசுரங்கள் எல்லாம் தமிழ் பாசுரங்கள். உங்களுக்கு ஆண்டாள் பாசுனது, பெருமாளுக்கு பாடிய பாசுரங்கள், ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் எல்லாம் தமிழ். அப்படிங்கும்போது ஒரு இறைவன் பேசிய மொழி, இந்த மொழி வந்து ஆதி மொழி, ஒரு தொன்ம மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் சந்தம் யாப்பு தொடை அசை சீர் என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி. அப்போ வந்து